பாகம் 356. ரேகா அவந்திகாவின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டதாகவும் அவள் அரவிந்தின் கள்ளக்காதலி என்றும் பேசிக் கொண்டிருக்க, சரி, நான் அரவிந்தோட கள்ளக்காதலியா இருந்தாதான் இப்ப என்ன பிரச்சனை என்று அசால்ட்டாக கேட்டாள் அவந்திகா. என்னது, என்ன பிரச்சனையா? இந்த விஷயத்தை எல்லாரும் அப்படியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா என்ன? கண்டிப்பா இந்நேரம் இந்த விஷயம் அரவிந்தோட பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்ன இது மாதிரி கள்ளக்காதலிங்களா இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான விளைவு கிடைச்சதுன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் ரேகா. அவந்திகாவிற்கு ரேகாவின் பேச்சை கேட்க கேட்க கடுப்பாகியது. அதற்கு மேல் அவள் பேச்சை கேட்டு தன்னுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பாதவள் போனை கட் செய்து பெட் மீது போட்டாள். இந்த ரேகாவுக்கு அப்படி என்னதான் என் மேல கோபம்? நான் அந்த நியூஸ் ஏஜென்சிக்கு போனதுல இருந்தே என்ன ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ நான் தான் அமிர்தாரோன்னு தெரிஞ்ச அப்புறமும் என்ன அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காளே என்று அவந்திகா நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. அரவிந்த் உள்ளே வந்தான். வேகமாக எழுந்து அரவிந்தின் அருகே சென்றவள், அரவிந்த், இன்டர்நெட்ல வர நியூஸ பாத்தீங்களா என்று கேட்க ஆரம்பிக்கும் போதே, எல்லாம் நான் பார்த்தேன் என்று சொன்ன அரவிந்த் நிதானமாக அவந்திகாவை பார்த்து, அவந்திகா, நீ என்ன நினைக்கிற என்றான். அரவிந்த் எதை பற்றி கேட்கிறான் என்பது அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரிந்தது. இது நாள் வரை நரேனுக்காக தான் இருக்கும் இடம் தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்களது திருமணத்தை பப்ளிக்காக சொல்ல வேண்டாம் என்று அவந்திகா சொல்லிக் கொண்டிருந்தாள். இப்போதுதான் நரேனிற்கு அனைத்தும் தெரிந்துவிட்டது. இதற்கு மேல் எதற்காக அவர்களது திருமணத்தை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்த அவந்திகா, ஓகே அரவிந்த், நம்ம ரிலேஷன்ஷிப்ப பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிடலாம் என்றாள். என்னதான் முடிவெடுக்கப்பட்டாலும் எடுத்தோம் கவுத்தோம் என்று எதையும் செய்ய முடியாது அல்லவா? அதனால் சம்பத்திடம் சொல்லி அரவிந்த் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் செய்ய சொன்னான். அவன் சொன்னது போலவே அரவிந்தின் அபிஷியல் அக்கவுண்டில் இருந்து இப்போ இன்டர்நெட்ல பரவிட்டு இருக்க விஷயத்துக்கான கிளாரிபிகேஷன் இன்னும் 2 நாள்ல நடக்கிற மீட்டிங்ல கொடுப்போம். இந்த மீட்டிங்குக்கு மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வரவேற்கிறோம் என்று ஃபார்மலாக ஒரு அறிவிப்பு போடப்பட்டது. இந்த அறிவிப்பை பார்த்த அனைவரும் திகைத்து போனார்கள். எப்போதும் அரவிந்த் தன்னை பற்றிய செய்தி ரகசியமாக இருப்பதைத்தான் விரும்புவான். அதனால்தான் அரவிந்தை பற்றி ஒரு சின்ன செய்தி பரவினாலும் அது காட்டுத்தீ போல பரவுகிறது. அரவிந்த் சினிமாவில் நடிக்க வந்த இத்தனை நாட்களில் அவன் எத்தனை இன்டர்வியூ கொடுத்தான் என்பதை விரல் விட்டு எண்ணி சொல்லிவிடலாம். அதுவும் மிகவும் இக்கட்டான நிலையில்தான் அரவிந்த் இன்டர்வியூ கொடுப்பான். அப்படி இருக்கையில் இப்போது அரவிந்த் இன்டர்வியூ கொடுக்கிறான் என்றால் இந்த விஷயம் மிகவும் சீரியஸானது என்று பேச ஆரம்பித்தார்கள். ரேகா எழுதிய ஆர்டிக்கலை விட அரவிந்த் ஓபன் இன்டர்வியூ கொடுக்கிறேன் என்பதுதான் வைரலாக பரவிக் கொண்டிருந்தது. ஒவ்வொருவரும் அவரவர் யூகத்தில் அவந்திகாவிற்கும் அமிர்தா ரோஹனுக்கும் இருக்கும் உறவை பற்றி எழுத ஆரம்பித்தார்கள். ஆனால் அரவிந்தோ அவந்திகாவோ இதை பற்றி கவலைப்படுவதாக இல்லை. போனை ஆஃப் செய்து தூக்கி போட்ட அவந்திகா குளித்து முடித்து வந்தவள் தீவிரமாக எதையோ படித்துக் கொண்டிருந்த அரவிந்தின் அருகில் சென்று, மிஸ்டர் அரவிந்த், இன்னைக்கு நைட் நீங்க ஏதாவது முக்கியமான போன் கால் அட்டென்ட் பண்ணணுமா என்றாள். அரவிந்த் சொன்ன இந்த போன் கால் என்ற ஒரு விஷயம் போதும். இனி அவந்திகா இதை வைத்தே அவனை வாழ்நாள் முழுக்க ஓட்டி தள்ள போகிறாள். தான் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்த அரவிந்த் போதை நிறைந்த பார்வையோடு அவந்திகாவை பார்த்து கொண்டே, அப்கோர்ஸ், கண்டிப்பா ஒரு போன் கால் அட்டென்ட் பண்ணியே ஆகணும் என்று சொன்னவன் அப்படியே திரும்பி அவந்திகாவை தன் கை வளைக்குள் கொண்டு வந்தான். விளையாட்டாக அவன் கைகளை தள்ளிவிட்ட அவந்திகா, மிஸ்டர் அரவிந்த், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த விஷயம் உங்க வைஃப்க்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்பவே கோபப்பட போறாங்க. என்னதான் இருந்தாலும் நான் உங்க ஆசை நாயகி தானே என்றாள். ஒரு குறும்பு புன்னகையோடு அவந்திகாவை பார்த்த அரவிந்த், அப்போ உனக்கு என்னோட ஆசை நாயகியா இருக்கணும்னு ஆசை வந்துருச்சு போல. ஒரு ஆசை நாயகியோட வேலை என்ன தெரியுமா என்று சொன்னவன் படபடத்து கொண்டிருந்த அவந்திகாவின் கீழ் உதட்டை கையில் பிடித்து, அவளோட நாயகன் சொல்றதெல்லாம் செய்யறதுதான் ஒரு ஆசை நாயகியோட வேலை என்றான்.
அவந்திகாவிற்கு தன் வாயை கொண்டே புதைகுழி தேடிக்கொண்டோம் என்பது இப்போதுதான் புரிந்தது. உண்மையில் அன்று இரவு அவந்திகாவோடு விளையாட வேண்டும் என்று முன்பாக அரவிந்த் நினைத்திருக்கவில்லை. ஆனால் இப்போது அவந்திகாவின் வார்த்தைகளால் அரவிந்த் ஆரம்பித்து விட்டான். இனி அவந்திகா வேண்டாம் என்றாலும் அவன் விடப்போவது இல்லை. இரவெல்லாம் தூக்கமில்லாமல் டயர்டாகும் வேலை செய்திருந்தாலும் மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்த அவந்திகா நயானாவின் அறைக்கு சென்றாள். இன்று நயானாவின் திருமணம். இது ஊரை கூட்டி பந்தல் போட்டு நடத்தப்படும் திருமணம் இல்லை என்றாலும் இது அவளது திருமண நாள். அவள் வாழ்க்கையில் எப்போதும் ஒரு முக்கியமான நாள். இதை எப்படி ஒரு சாதாரண நாளாக இருக்க விட முடியும்? அவந்திகாவே அருகில் இருந்து நயானாவிற்கு எந்த ஆடை நன்றாக இருக்கும், அதற்கு எந்த மேட்சிங் கோட் நன்றாக இருக்கும் என்று அனைத்தையும் அவந்திகாவே நேரில் சென்று தேர்ந்தெடுத்தாள். அந்த ஆடையை நயானா போட்டு வந்தபோது அவந்திகாவால் தனது செயலை நினைத்து பெருமைப்படாமல் இருக்க முடியவில்லை. நயானாவின் ஹேர் ஸ்டைல், அவளுக்கான மேக்கப் என்று அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்தாள் அவந்திகா. ஆனால் நயானாவின் முகம் மிகவும் சோர்வாகவும் கவலையாகவும் காணப்படவும், நயானா என்னாச்சு உனக்கு? உடம்பெது சரியில்லையா என்றாள். சட்டென அவந்திகாவின் கைகளை பிடித்த நயானாவின் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது. நயானா என்னமாச்சு என்று அவந்திகா மீண்டும் கேட்க, அவந்திகாக்கா நிஜமாவே எனக்கு கல்யாணம் ஆக போகுதா, இல்ல இதெல்லாம் என்னோட கற்பனையா என்றாள். அவளது முகமும் அவள் கேட்ட கேள்வியும் அவந்திகாவிற்கு சட்டென சிரிப்பை வரவழைத்தது. அதே நேரம் அவளுக்கும் அரவிந்திற்கும் திருமணம் நடந்த அந்த நாளை யோசித்து பார்த்தாள். இப்போது நயானாவிற்கு தோன்றுவது போல் அவந்திகாவிற்கும் அனைத்தும் கற்பனையாகத்தான் தோன்றியது. சம்பத் அவளிடம் வந்ததிலிருந்து இவர்கள் அக்ரிமெண்டில் சைன் செய்து பிறகு ரெஜிஸ்டர் ஆபீஸில் சென்று இவர்களது திருமணத்தை ரெஜிஸ்டர் செய்தது வரை அனைத்தும் அவளுக்கு ஒரு கனவு போல்தான் இருந்தது. இதை நினைத்து மெல்லியதாக சிரித்த அவந்திகா நயானாவின் முதுகில் மெதுவாக தட்டி கொடுத்து, நயானா இத பத்தி நீ அதிகமா யோசிக்காத. உனக்கு மட்டும் இல்ல, கல்யாணத்தன்னைக்கு எல்லாருக்கும் இது மாதிரிதான் தோணும். மூச்சை நல்லா இழுத்து விட்டு ரிலாக்ஸா இரு. இன்னைக்கு உன்னோட கல்யாணம், உன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள் என்று சொன்ன அவந்திகா எதையோ யோசித்து விட்டு, நயானா நீ உன்னோட கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா அம்மாவுக்கு சொன்னியா இல்லையா என்றாள். சொல்லிட்டேன்கா, நேத்து நைட்டு போன் பண்ணி சொன்னேன். இன்னைக்கு ஈவினிங் இங்க வரேன்னு சொன்னாங்க என்றாள். ரொம்ப நல்லது நயானா, இது உன்னோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான தருணம். கண்டிப்பா இது உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம அவங்க சம்மதம் இல்லாம நடக்க கூடாது. அவங்களும் வந்து அவங்க மாப்பிள்ளையையும் சம்பந்தியையும் பார்க்கணும்ல என்றாள். நயானா ஆமாம் என்பது போல மென்மையாக தலையசைத்தாள். ஆனாலும் அவள் மனதில் இருந்த பயம், படபடப்பு அப்படியே தான் இருந்தது. அது இயல்புதான் என்பதை புரிந்து கொண்ட அவந்திகாவும் திருமணத்தை பற்றி பேசாமல் இயல்பாக மற்றவற்றை பற்றியெல்லாம் பேசி நயானாவை கொஞ்சம் திசை திருப்பியவள் பின் அவளை அழைத்து கொண்டு கீழே சென்றாள். மாதவி கீழே ஹாலில் வாக்கிங் ஸ்டிக்கை வைத்து நடந்து கொண்டிருந்தாள். நேற்று அர்ஜுன் வீட்டிற்கு வந்தது அவனது திருமணம் நயானாவின் கர்ப்பம் என்று அனைத்தும் மாதவியை ஒரே நாளில் குணப்படுத்தியது போல் இருந்தது. நேற்றை விட மாதவி இன்று மிகவும் ஆரோக்கியமாக இருந்தாள். மாடியில் இருந்து இறங்கி வரும் நயானாவை பார்த்த மாதவி, நயானா இன்னைக்கு நீ ரொம்பவே அழகா இருக்க தெரியுமா, ஏன் கண்ணே பற்றும் போல என்று சொன்னவள் தன் கையை நயானாவின் அருகே எடுத்து சென்று அவளுக்கு திருஷ்டி கழித்தாள். மாதவி நயானாவை புகழ புகழ நயானாவிற்கு வெட்கமாக இருந்தது. ஒரு மெல்லிய சிரிப்போடு, தேங்க்யூ ஆண்டி என்றாள். நயானா இன்னும் எதுக்காக யாரையோ கூப்பிடுற மாதிரி என்ன ஆன்டின்னு கூப்பிட்டு இருக்க, உரிமையா அத்தைன்னு கூப்பிடு என்றாள். சட்டென நயானாவிற்கு நேற்று அர்ஜுன் சொன்னதுதான் ஞாபகத்திற்கு வந்தது. மெல்லியதாக சிரித்துக் கொண்டே ஓகே அத்தை என்றாள். மாதவியும் சிரித்துக் கொண்டே நயானாவிற்காக தான் வைத்திருந்த ஒரு சிறிய சிவப்பு நிற பையை எடுத்து கொடுத்தாள். வீட்டிற்கு புதிதாக வரும் மருமகளுக்கு இது போல சிவப்பு நிற பையில் ஏதாவது பரிசு பொருள் வைத்து கொடுப்பது ஒரு சம்பிரதாயம் என்பதால் மாதவி தனது புதிய மருமகளுக்காக நேற்று இரவே இந்த சிவப்பு நிற பையை தயாரித்தாள். மாதவி மட்டும் கடைக்கு சென்று வாங்க முடிந்திருந்தால் நயானாவிற்காக மிக சிறப்பான பொருளாக எதையாவது வாங்கி இருப்பாள்.
ஆனால் இப்போது மாதவி வெளியே செல்லும் நிலையில் இல்லாததால் தன்னிடமிருந்த பொருட்களில் ஒன்றை நயானாவிற்கு பரிசாக கொடுத்திருக்கிறாள். நயானாவிற்கு இதை வாங்கிக் கொள்வதா இல்லை வேண்டாம் என்று சொல்வதா என்று எதுவும் தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்க, ஹே நயானா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? மாமியார் கொடுத்தா உடனே வாங்கிக்கணும் என்று அவசரப்படுத்தி நயானாவை வாங்க வைத்த அவந்திகா தனது கையை இடுப்பில் வைத்து பொய்யாக கோபப்பட்டு, ஆனாலும் அத்தை, நீங்க இவ்ளோ ஓரவஞ்சனையா இருக்க கூடாது. உங்க சின்ன மருமகளுக்கு மட்டும் பரிசு கொடுக்கறீங்க, நான் வந்தப்போ எனக்கு ஏன் நீங்க எதுவும் கொடுக்கல என்றாள். அவளை முறைத்து பார்த்த மாதவி, அடி கழுத, நீ வந்தப்போ நான் உன்னை அடிக்காம விட்டதே பெரிய விஷயம், இதுல உனக்கு பரிசு வேற கொடுப்பாங்களா என்றாள். முதலில் மாமியாராக மாதவியை தான் பார்த்த தருணத்தை நினைத்து பார்த்தவளுக்கு சட்டென சிரிப்பு வந்துவிட்டது. இருவரும் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்து கொண்டிருக்க ஒன்றும் புரியாமல் பேந்த விழித்த நயானா, என்னாச்சு, ஏன் 2 பேரும் இப்படி சிரிக்கிறீங்க என்றாள். அவந்திகா சிரித்து கொண்டே அவள் தோளில் கை போட்டு, அது ஒரு பெரிய கதை நயானா, நான் உனக்கு எல்லாத்தையும் இன்னொரு நாள் டீட்டெயிலா சொல்றேன் என்று சொன்னவள் மீண்டும் மாதவியை போலியான கோபத்தோடு பார்த்து, அத்தை, என்னதான் இருந்தாலும் நான் தான் உங்க மருமக. புதுசு வந்ததுக்கு அப்புறம் பழச நீங்க மறக்க கூடாது, பாத்துக்கோங்க என்றாள். மாதவியும் சிரித்து கொண்டே, சரி சரி, உனக்கும் நான் ஒரு பரிசு கொடுக்கறேன், இந்த நியூ இயருக்கு கொடுக்கறேன் என்றாள். சோ ஸ்வீட் அத்தை என்று மாதவியை கட்டிப்பிடித்து கொஞ்சிய அவந்திகா, ஹே நயானா, நீ இன்னுமா அந்த பையன் ஓபன் பண்ணி பார்க்கல? சீக்கிரம் அதுல என்ன இருக்குன்னு பாரு என்றாள். மூவரும் இப்படியே சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் போது வெளியே கார் வரும் சத்தம் கேட்டது. லேசாக வெளியே எட்டி பார்த்த அவந்திகா, நயானா, உன் ஆளு வந்துட்டான் என்றாள். இவ்வளவு நேரம் கொஞ்சம் இயல்பாக இருந்த நயானாவிற்கு மீண்டும் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. மூவருமே எழுந்து நின்று உள்ளே வரும் அர்ஜுனை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தனர். அர்ஜுன் உள்ளே வரும்போது அவந்திகாவின் பின்னால் சென்று மறைய போன நயானாவை பிடித்து 2 அடி முன்னே தள்ளி நிற்க வைத்தாள் அவந்திகா. உள்ளே வந்த அர்ஜுன் நயானாவை பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றான். இதுவரை அர்ஜுன் பார்க்கும் போதெல்லாம் நயானா சாதாரண உடையில் மேக்கப் எதுவும் இல்லாமல் தான் இருப்பாள். ஆனால் இன்று முறையாக நயானாவை மேக்கப் போட்டு மிகவும் கச்சிதமான ஆடம்பரமான உடையில் பார்த்ததும் அர்ஜுனிற்கு உண்மையில் இவள் நயானாதானா என்ற சந்தேகமே தோன்றிவிட்டது. நயானா இவ்வளவு அழகாக இருப்பாள் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவன் அப்படியே ஸ்தம்பித்து நின்று கொண்டிருக்க, என்ன அர்ஜுன், எங்க நயானாவை பார்த்து வாயடிச்சு போயிட்டியா? எல்லாம் உங்க அண்ணியோட கைவண்ணந்தான் என்றாள் லேசாக கண்ணடித்து கொண்டு. அவந்திகாவின் தலையில் செல்லமாக அடித்த மாதவி, வர வர உனக்கு வாளு ரொம்பவே அதிகமாயிருச்சு பொம்மி என்றாள். நயானாவை விட்டு கண்ணை அகற்றாத அர்ஜுன், நயானா, இன்னைக்கு ரொம்பவே அழகா இருக்க என்றான். மாதவி சிரித்து கொண்டே, இருக்காதா பின்ன, இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள், எந்த பொண்ணா இருந்தாலும் அவ கல்யாணத்தன்னைக்கு ரொம்பவே அழகாதான் இருப்பா. டைம் ஆகிட்டே இருக்கு, 2 பேரும் சீக்கிரம் போய் உங்க மேரேஜ் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வாங்க. அப்புறம் இன்னைக்கு மதியம் இங்க என்று ஏதோ சொல்ல வந்தவள் அதை பாதியோடு நிறுத்தி, இன்னைக்கு மதியம் உங்க அப்பா உங்களுக்கு ஏதாவது விருந்து ஏற்பாடு பண்ணிருந்தா அங்க போங்க, அப்படி இல்லைன்னா சர்டிபிகேட் வாங்கின கையோட இங்க வாங்க, உங்க கல்யாணத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் என்றாள். தன் முன்னால் நின்றிருந்த 3 பெண்களின் முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சியை பார்த்த அர்ஜுனிற்கு அவன் சொல்ல நினைத்த வார்த்தைகள் வாய்க்குள்ளேயே தடுமாறி நின்றது. அது இன்னைக்கு இந்த மேரேஜ் சர்டிபிகேட் வாங்குற பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் என்றான். என்னாச்சுப்பா என்று மாதவி குழப்பமாக கேட்க, அது மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரேஷன் கார்டு தேவை, பட் அப்பா தெரியாம ரேஷன் கார்டை தொலைச்சிட்டாரு. சோ திரும்ப அப்ளை பண்ணி ரேஷன் கார்டு வாங்கின அப்புறம்தான் எங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். பட் இன்னும் 1 or 2 daysல அத வாங்கிடலாம் என்றான் அர்ஜுன். அவன் குரலிலும் சோகம் கலந்திருந்தது. பாகம் 357. ரேஷன் கார்டு தொலைந்து விட்டதால் இன்று திருமணம் நடைபெறாது என்று சொன்னதுமே அங்கிருந்த மூவரின் முகமுமே சட்டென வாடியது. மாதவியும் நயானாவும் தங்களது சோகத்தை வெளியே சொல்லவில்லை என்றாலும்
தேவையான நேரத்துலதான் இந்த ரேஷன் கார்டு தொலையணுமா என்ன என்றாள் அவந்திகா கோபமாக. இதை ராஜேந்திரன் வேண்டுமென்றே செய்திருக்க கூடும் என்று அவளுக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. ஆனால் அதை அர்ஜுனிடம் சொன்னால் அவன் கோபப்படுவான் என்று தெரிந்ததால் அதை நேரடியாக சொல்லாமல் அவந்திகா இப்படி வெளிப்படுத்தினாள். அர்ஜுனின் முகமும் வாடியது. நயானாவை ஒரு குற்ற உணர்வோடு பார்த்தவன், நயானா சாரி, இன்னும் 2 நாள்ல கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும் என்றான். பரவாயில்ல அர்ஜுன், எனக்கும் நம்ம கல்யாணம் ரொம்ப அவசரமா பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நமக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளது போன் அடித்தது. அவளது அப்பாதான் அழைத்திருந்தார். போனை எடுத்த நயானாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. என்னது, நீங்க சென்னை வந்துட்டு இருக்கீங்களா? இன்னும் 1 மணி நேரத்துல சென்னைய ரீச் ஆகிருவீங்களா? பட் அப்பா இவ்ளோ அவசரமா என்று நயானா கேட்க மறுபுறம் இருந்து சிரிப்புதான் பதிலாக கிடைத்தது. அஃப்கோர்ஸ், நாங்க எப்படி வராம இருப்போம்? கல்யாணங்கிறது என்ன சாதாரணமான விஷயமா என்ன? எங்க பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம், நாங்க அந்த சந்தோஷத்துல பங்கெடுத்துக்க வேணாமா என்ன? என்னதான் இன்னைக்கு கிராண்ட் ரிசப்ஷன் இல்லனாலும் இன்னைக்கு உங்க கல்யாணம். சின்னதா உங்களுக்கு ஒரு பார்ட் கொடுக்கலனா எப்படி? அதுக்குதான் வரும் என்றார் அவளது அப்பா. இப்போது எப்படியும் இன்று அவர்களுக்கு திருமணமே நடைபெறப் போவதில்லை என்று சொல்வது என்று நயானாவிற்கு தெரியவில்லை. ஆமா ஆமா அப்பா என்று சம்பந்தமே இல்லாத ஒரு பதிலை சொன்னாள். நயானா, எத்தனை மணிக்கு நீங்க உங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சொல்லு. உங்களுக்கு சின்னதா ஒரு பார்ட்டி கொடுக்கணும். அப்படியே நாங்க எங்க சம்பந்தியையும் பார்க்கணும்ல என்றார். ஓகே ஓகே அப்பா என்று சொல்லிவிட்டு போனை வைக்கும் போதே நயானாவின் முகம் கலவரமாகி இருந்தது. ஊர்ல இருந்து சம்பந்தி 2 பேரும் வந்துட்டாங்க. இப்ப எப்படி நம்ம கல்யாணமே நடக்கலன்னு சொல்றது என்று மாதவி பதற்றமாக கேட்க, இதுவரை நடந்த அனைத்தையும் பொறுமையாக மாடியில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த அரவிந்த், அர்ஜுன், ரேஷன் கார்டு இல்லனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிருச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் உங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் என்றான். அர்ஜுனின் முகத்தில் பெரிய ஆச்சரியம் தோன்றியது. நிஜமாவா சொல்ற? இப்படி கூட பண்ணலாமா என்றான். அவனது முட்டாள்தனமான கேள்விக்கு பதில் சொல்ல அரவிந்த் தயாராக இல்லை. இப்போதே அரவிந்தை கட்டி பிடித்து அவனுக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டும் என்றுதான் அர்ஜுனிற்கு தோன்றியது. ஆனாலும் ஏதோ ஒன்று அவனை தடுக்கவும், தேங்க்யூ என்று மட்டும் சொல்லிவிட்டு அதற்கு மேல் அரவிந்தின் முகத்தை பார்க்காமல் நயானாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். அரவிந்த் சொன்னது போலவே போலீஸ் ஸ்டேஷனிற்கு சென்று கம்ப்ளைண்ட் பதிவு செய்துவிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸிற்கு சென்று அவர்களது திருமணத்தை பதிவு செய்து கொண்டனர். சரியாக 1 மணி நேரத்திற்குள்ளாகவே அவர்கள் திருமணம் முடிந்துவிட்டது. அர்ஜுன், நயானா இருவருக்குமே இது ஒரு மேஜிக் போலதான் தோன்றியது. அதுவும் நயானாவால் நடந்த அனைத்தையும் நம்பவே முடியவில்லை. நேற்று இந்த நேரம் தன் வயிற்றில் வளரும் குழந்தையை அபார்ஷன் செய்வதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இன்று அவள் அர்ஜுனின் மனைவி. இது எல்லாம் ஒரு கனவு போல்தான் அவளுக்கு தோன்றியது. நயானா ஏதோ கற்பனை உலகத்தில் நின்று கொண்டிருப்பவள் போலவே நின்று கொண்டிருக்க அவளது கையை பிடித்த அர்ஜுன், நயானா, உங்க அப்பா அம்மா, அதாவது அத்தையும் மாமாவும் எங்க இருக்காங்கன்னு கேளு. நாம போய் அவங்கள வெல்கம் பண்ணணும் தானே என்றான். அத்தை மாமா, இந்த வார்த்தைகளை கேட்டதும் நயானாவிற்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது. இந்த அர்ஜுன் தான் அவர்களது திருமணத்தை எவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்கிறான். அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. இதோ போன் பண்ணி கேக்குறேன் என்று சொன்ன நயானா தன் தந்தைக்கு போன் செய்து அவர்கள் எங்கிருக்கின்றனர் என்று கேட்டதும் அர்ஜுன் நயானாவை அழைத்து கொண்டு தனது காரை எடுத்துக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷனிற்கு விரைந்து சென்றான். தூரத்தில் இருந்து தனது பெற்றோரை பார்த்ததுமே நயானா அர்ஜுன் என்று ஒருவன் தன்னோடு இருப்பதையே மறந்து வேகமாக அவர்களிடம் ஓடிச் சென்றாள். ஒரு குழந்தையை போல ஓடிச் சென்று தனது தந்தையை கட்டி கொண்டவள்
பின்பு தன் தாயை கட்டிக்கொண்டு கதை பேச ஆரம்பித்தாள். அர்ஜுன் தனது மாமியாரையும் மாமனாரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். என்னதான் அவர்கள் தங்களது 50களின் தொடக்கத்தில் இருந்தாலும் பார்ப்பதற்கு அவனது பெற்றோர்களை விட வயதானவர்களாக தெரிந்தார்கள். அவர்கள் புது ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவற்றை பார்க்கும்போது அவை மிகவும் விலை குறைந்தவை என்பதும் தெரிந்தது. ஆடைகள் விலை குறைந்ததாக இருந்தாலும் அதை அவர்கள் அணிந்திருக்கும் முறை நேர்த்தியாகவும் மரியாதைக்குரியதாகவும் இருந்தது. நயானாவின் அப்பா ஒரு டீச்சர் என்பதால் என்னதான் அவர் சிரித்து பேசினாலும் அவர் முகத்தில் லேசான கடுமை தெரிந்தது. நயானாவின் அம்மா நர்ஸாக இருப்பவர் என்பதால் அவர் முகத்தில் அளவுக்கு அதிகமான கனிவு தெரிந்தது. அதே நேரம் நயானா அவர்கள் இருவரோடும் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த அர்ஜுனிற்கு நயானா இப்படியெல்லாம் பேசுவாளா என்று ஆச்சரியமாக இருந்தது. அவன் அவர்களையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க தன் மகளிடம் நலம் விசாரித்து முடித்த நயானாவின் தந்தை அர்ஜுனை பார்த்து, இதுதான் அர்ஜுனா என்றார். அவர் தன்னைத்தான் சொல்லி இருக்கிறார் என்பதை அர்ஜுனிற்கு ஒரு நொடிக்கு பின்தான் தெரிந்தது. ஒரு சிரிப்போடு மரியாதையாக அவர்கள் அருகில் வந்தவன் முதலில் அவர்களது காலை தொட்டு வணங்கி, மாமா, அத்தை, 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? டிராவலிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு என்றான் கனிவான குரலில். அர்ஜுனை பார்த்ததுமே நயானாவின் அம்மாவிற்கு பிடித்து போனது. அர்ஜுனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தவர், நாங்க நல்லா இருக்கோம்பா, டிராவலிங் எல்லாம் எந்த சிரமமும் இல்ல என்றார். அப்பா, அம்மா, நம்ம கார்ல போயிட்டே பேசலாம் என்று சொன்ன நயானா அவர்களது லக்கேஜை எடுக்க அதை பார்த்த அர்ஜுனிற்கு ஏற்கனவே குச்சி போல் இருக்கும் நயானா இந்த லக்கேஜை எல்லாம் தூக்கினால் ஒடிந்து விடுவாள் என்பது போல தோன்றியது. அதற்கு ஏற்றாற்போல் நயானாவும் அந்த லக்கேஜ்களை மிகவும் சிரமப்பட்டுதான் தூக்கி கொண்டிருந்தாள். வேகமாக அவள் அருகே சென்ற அர்ஜுன் அவள் கையில் இருந்த லக்கேஜை வாங்கி கொண்டான். நயானா கொடுத்த பில்டப்பை பார்த்து அந்த லக்கேஜுகள் மிக கனமாக இருக்கும் என்று அர்ஜுன் நினைத்திருக்க அது அவன் கையில் ஏதோ பஞ்சு மூட்டையை தூக்குவது போல்தான் இருந்தது. சிரித்துக்கொண்டு அந்த லக்கேஜ்களை கொண்டு போய் காரில் வைத்தவன், மாமா, அத்தை, வாங்க நம்ம போலாம். அது நீங்க சட்டுன்னு வந்ததால வீட்ல உங்களை வரவேற்கிறதுக்காக எந்த ஏற்பாட்டையும் பண்ணல. நான் சர்வன்ஸ் கிட்ட சொல்லி கெஸ்ட் ரூம் ரெடி பண்ண சொல்றேன். அதே நேரம் வேறொரு ஹோட்டல்லையும் நான் உங்களுக்கு ரூம் புக் பண்றேன் என்று சொல்லிவிட்டு தனது போனை எடுத்தான். இல்லப்பா அர்ஜுன், ஹோட்டல்லாம் எதுக்கு? நாங்க நயானா கூடவே தங்கிக்கிறோம் என்றார் நயானாவின் அப்பா. நயானாவும், ஆமா அர்ஜுன், நான் இப்போ மாதவி ஆண்டி வீட்டுல தானே இருக்கேன், அப்பாவும் அம்மாவும் அங்கேயே தங்கிக்கட்டும் என்றாள். நீ என்ன நயானா பேசிட்டு இருக்க? அரவிந்தோட வீடு ரொம்ப சின்னது, அதுல எப்படி மாமாவும் அத்தையும் இருக்க முடியும்? நம்ம ஹோட்டலே இருக்குல்ல, அதுல நான் அவங்களுக்கு ரூம் புக் பண்றேன் என்றான். நீண்ட நேரத்திற்கு பிறகு அரவிந்த் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாலும் அந்த ஹோட்டல் அர்ஜுனுடைய குடும்பத்திற்கு சொந்தமானது என்பதாலும் அதில் தங்க நயானாவின் அப்பாவும் அம்மாவும் சம்மதித்தனர். அதன் பிறகு ராஜேந்திரனுக்கு போன் செய்த அர்ஜுன், அப்பா, நயானாவோட அப்பாவும் அம்மாவும் இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு அவங்கள மீட் பண்ண டைம் இருக்குமா? இன்னைக்கு நைட் நம்ம எல்லாரும் ஒரு டின்னருக்கு மீட் பண்ணலாமா என்று கேட்டான். பேசுவோம், பொறுமையா இன்னொரு நாள் நம்ம அவங்க கிட்ட பேசுவோம். இன்னும் நீங்க உங்க மேரேஜ ரெஜிஸ்டர் கூட பண்ணல, அப்புறம் என்ன என்று ராஜேந்திரன் அசால்ட்டாக சொல்ல, இல்லப்பா, இன்னைக்கு காலையில போய் எங்க மேரேஜ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டோம் என்று பொறுமையாக பதில் அளித்தான் அர்ஜுன். அவ்வளவுதான். இதை கேட்டதும் ராஜேந்திரனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? ஆனா அது எப்படி சாத்தியம் என்று கோபமாக கத்தினார். நம்ம ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சுன்னு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதை வச்சு எங்க மேரேஜ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் என்றான். யார கேட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுன? என்கிட்ட சொல்லாம நீ எப்படி உன் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணலாம் என்று அவர் தாம் தூம் என்று குதிக்க, என்னப்பா பேசுறீங்க? நேத்து நீங்க தானே கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்க என்று அர்ஜுன் கேட்கவும், நேத்து அது வேற என்று சொன்ன ராஜேந்திரனால் வேறு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவரை பொறுத்தவரை இந்த பேச்சை அப்போதைக்கு நிறுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவ்வளவுதான்.
எப்படியும் கல்யாணம் செய்வதை கொஞ்ச நாட்களுக்கு இழுத்து கொண்டே போனால் அதற்குள்ளாக அர்ஜுனிற்கு நயானாவின் மீது இருக்கும் மோகம் எல்லாம் குறைந்துவிடும். அதன் பிறகு அவனின் நயானாவை திருமணம் செய்யும் முடிவை கைவிட்டு விடுவான் என்பதுதான் ராஜேந்திரனின் எண்ணம். இந்த ஐடியாவை சொல்லித்தான் மேனகா அவரை சம்மதிக்க வைத்திருந்தாள். ஆனால் இந்த அர்ஜுன் இவ்வளவு புத்திசாலியாக வேலை செய்வான் என்பதை அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. இப்போது மட்டும் அவர் ஏதாவது சொன்னால் அது அவர்களது தந்தை மகன் உறவை பெரிதாக பாதிக்கும் என்பதால் தனது கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டவர், இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னால யாரையும் மீட் பண்ண முடியாது, நீ உன்னோட பொண்டாட்டியையும் மாமனார் மாமியாரையும் மேனகாவை பார்க்க கூட்டிட்டு போ, வேற ஒரு நாள் டைம் கிடைக்கல நான் பாத்துக்கிறேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு போனை வைத்தார். அர்ஜுனிற்கும் இப்போது வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. ஊரிலிருந்து மாமனார் மாமியார் வந்துவிட்டனர். எப்படியும் அவர்கள் அர்ஜுனின் குடும்பத்தை பார்க்க விரும்புவார்கள். அதனால் அவன் ராஜேந்திரன் சொன்னபடி மேனகாவிற்கு கால் செய்ய போக அவன் அருகே அமர்ந்திருந்த நயானா அவனை தடுத்து, அர்ஜுன், நான் ஒரு மாசமா மாதவி ஆண்டி வீட்டுலதான் இருக்கேன். அவங்க என்ன அவங்களோட பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க. நமக்கு கல்யாணம்னதும் ஆன்டியோட உடம்பு கூட குணமாகிருச்சு. அவ்வளவு சந்தோஷமாகிட்டாங்க. காலையில நான் வரும்போதே நமக்கு விருந்து கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டாங்க. இப்ப நாம அங்க போறதுதான் நல்லா இருக்கும் என்றாள் தன்மையான குரலில். அர்ஜுன் தனது வயதான அம்மாவை யோசித்து பார்த்தான். அவன் நயானாவை திருமணம் செய்ய போகிறேன் என்று சொன்ன போது ராஜேந்திரன் முகத்திலும் மேனகா முகத்திலும் இருந்த உணர்வுகள் அவன் கண்முன் வந்து போனது. அதே நேரம் மாதவியின் முகமும் அவந்திகாவின் முகமும் அவன் கண்முன் தோன்றியது. அன்று அவன் திருமண செய்தியை சொன்னதிலிருந்தே இருவரது முகத்திலும் சந்தோஷம் தழும்பி வழிந்து கொண்டிருந்தது. என்னதான் அரவிந்த் விரைப்பான மிலிட்டரி ஆபீசர் போல கேள்விகள் கேட்டுக் கொண்டிருந்தாலும் இன்று காலையில் இந்த திருமணம் நடைபெறுவதற்கு கூட அவன்தானே உதவினான். இதையெல்லாம் யோசித்து பார்த்தவனுக்கு மாதவியின் வீடுதான் உண்மையான பாசத்தோடு இருக்கும் ஒரு குடும்பமாகவும் அவனது வீடு போலிகள் நிறைந்த ஒரு கட்டிடமாகவும் தான் தோன்றியது. சரி நயானா, அம்மா வீட்டுக்கே போலாம் என்றான். அவன் வாயிலிருந்து அம்மா என்ற வார்த்தை வந்தது நயானாவிற்கு மட்டுமல்ல அர்ஜுனிற்குமே கூட ஆச்சரியமாகத்தான் இருந்தது. உடனே அன்று இரவு விருந்திற்கு வருவதாக நயானா மாதவியிடம் போன் செய்து சொன்னாள். ஏற்கனவே சந்தோஷத்தில் இருந்த மாதவி இப்போது கண்டிப்பாக அவர்கள் விருந்திற்கு வருகிறார்கள் என்று தெரிந்ததும் சந்தோஷத்தில் என்ன செய்வது என்றே தெரியாமல் துள்ளி குதிக்க ஆரம்பித்தாள். அதன் பிறகு நயானாவின் அப்பா அம்மாவை தங்களது ஹோட்டலில் இருப்பதிலேயே சிறந்த அறையாக பார்த்து அழைத்து சென்ற அர்ஜுன் அவர்கள் ரெஃப்ரெஷ் ஆகியதும் அவர்களை மாதவியின் வீட்டிற்கு அழைத்து சென்றான். அதே நேரம் இங்கு அர்ஜுன் போனை வைத்ததும் மேனகாவிற்கு போன் செய்த ராஜேந்திரன், அவன் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டானா? எப்ப இருந்து அவனுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்க ஆரம்பிச்சாங்க? ஏன் இத பத்தி எனக்கு முன்னவே தெரியாம போச்சு என்றார். இதை கேட்ட மேனகா ஒரு நொடி யோசித்தவள், அர்ஜுனுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, பட் சிரஞ்சீவி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான், மறந்துட்டீங்களா என்றாள். ஓ, திரும்பவும் அந்த உதவாக்காரனாலதான் எல்லாம் வந்துச்சா? அவன் தான் என் பேச்ச கேட்காம அவன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கானா? இவனையும் அப்படி மாத்தலான்னு நினைக்கிறான் போல என்றான். இந்த முறை ராஜேந்திரன் அரவிந்தை எவ்வளவு திட்டினாலும் மாதவியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. போன முறையே அவள் மீது வீண் பழி போட்டு அபாண்டமாக பேசியதால் கிட்டத்தட்ட செத்து பிழைத்து வந்திருக்கிறாள். இதை நினைக்கும் போதெல்லாம் ராஜேந்திரனுக்கு குற்ற உணர்வாக இருக்க ஆரம்பித்தது. பாகம் 358. அர்ஜுனும் நயானாவும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று தெரிந்ததும் தனது கோபத்தை அடக்க முடியாத ராஜேந்திரன் மேனகாவிற்கு போன் செய்து திட்டிக் கொண்டிருக்க மேனகாவிற்கும் இது அதிர்ச்சியாக இருந்தாலும், விடுங்க ராஜேந்திரன், அர்ஜுன் இன்னும் ஒன்னு சின்ன குழந்தை கிடையாது. அவன் முடிவுகளை அவனே எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். இப்ப அவங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் இங்க வந்துட்டாங்க. சோ நமக்கு வேற வழி இல்ல. இப்ப நாம அவங்கள வரவேற்றுதான் ஆகணும். இல்லனா மத்தவங்க எல்லாரும் நம்மள பார்த்து என்ன நினைப்பாங்க என்றாள். வாய்ப்பே இல்ல.
நான் அவங்களெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எப்படியும் அந்த அர்ஜுன் அவங்கள கூட்டிட்டு உன்னை பாக்குறதுக்காக வருவான். நல்ல ஆடம்பரமான ஹோட்டல்ல டின்னர் அரேஞ்ச் பண்ணி நம்ம யாருன்னு காட்டு. நம்மளோட ஆடம்பரத்தை பார்த்தே அவங்க பொண்ணு இங்க வாழ தகுதியே இல்லாதவன்னு அவங்க புரிஞ்சுக்கணும் என்றான் கோபமாக. அட என்ன ராஜேந்திரன் பேசிட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆகிருச்சு. இதுக்கு மேல நம்ம அவங்களை இப்படி எல்லாம் நடத்தக்கூடாது. நான் ஒரு நல்ல ஹோட்டல்ல அவங்களுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்றேன் என்றாள் மேனகா. என்னமோ பண்ணு, நான் கண்டிப்பா வரமாட்டேன் என்று சொன்ன ராஜேந்திரன் மேனகாவின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் போனை கட் செய்தார். போனை கட் செய்ததும் தனது புருவத்தை சுருக்கி ஒரு நொடி யோசித்த மேனகா பின் தனக்குத்தானே லேசாக சிரித்து கொண்டாள். உண்மையில் அர்ஜுன் நயானாவை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னதில் அவளுக்கு எந்த வருத்தமும் இல்லை. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டாள். அதனால்தான் ராஜேந்திரனையும் அவ்வளவு விரைவாக சம்மதிக்க வைத்தாள். மேனகாவிற்கென்று குழந்தைகள் கிடையாது. அவள் இந்த வீட்டில் இதே மரியாதையோடும் அதிகாரத்தோடும் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் அவள் அர்ஜுனை சார்ந்துதான் இருக்க வேண்டும். அர்ஜுன் மட்டும் ஒரு பணக்கார பெண்ணை திருமணம் செய்திருந்தால் மேனகாவால் இதே அதிகாரத்தோடு எப்போதும் இருக்க முடியாது. இப்போது அவன் நயானாவை தானே திருமணம் செய்திருக்கிறான். அதனால் மிக எளிதாக நயானாவை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்று நினைத்த மேனகா இந்த திருமணத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டாள். இப்போது ராஜேந்திரன் வரவில்லை என்றாலும் கூட நயானாவின் பெற்றோரை வரவேற்க வேண்டும் என்று அன்று இரவு ஒரு மதிக்கத்தக்க ரெஸ்டாரண்டில் டின்னர் டேபிள்களை புக் செய்துவிட்டு அர்ஜுனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். ஆனால் மாலை 4 மணி ஆன பின்பும் அர்ஜுனும் வரவில்லை. அவனிடமிருந்து போனும் வரவில்லை என்றதும் மேனகா அர்ஜுனிற்கு போன் செய்தாள். போனை எடுத்ததும், சொல்லுங்க மேனகா ஆண்டி, என்ன விஷயம் என்று அர்ஜுன் கேட்கவும், அர்ஜுன், நயானாவோட அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நைட்டு டின்னர் என்று அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே, இல்ல ஆண்டி, நீங்க எந்த ஏற்பாடும் பண்ண வேணாம். நான் காலையிலேயே அப்பா கிட்ட பேசிட்டேன். அப்பா எந்த ஏற்பாடும் பண்ணல. அண்ட் அவருக்கு டைமும் இல்லைன்னு சொன்னாரு. அதான் நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க வீட்டுல ஆல்ரெடி டின்னருக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க என்றான். இதை கேட்டதும் மேனகா ஒரு நொடி அப்படியே ஸ்தம்பித்து போனாள். இத்தனை ஆண்டுகளாக அவள் பல திட்டங்கள் போட்டு அர்ஜுனை தன்னோடு வைத்திருந்தாள். ஆனால் இன்று ஒரே நாளில் அனைத்தும் தலை கீழாக மாறியது போல் இருந்தது. எங்க அம்மா? எப்ப இருந்து இந்த அர்ஜுன் அந்த மாதவிய அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சா என்று நினைத்த மேனகா தனது கூரிய நகங்களால் தனது கையை தானே காயப்படுத்திக் கொண்டிருந்தாள். அவள் எந்த பதிலும் பேசாது இருக்கவும், ஹலோ ஆண்டி, லைன்ல இருக்கீங்களா என்றான் அர்ஜுன். கஷ்டப்பட்டு தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு இயல்பாக பேச முயற்சித்த மேனகா, அதனால என்னப்பா, இன்னைக்கு அங்க டின்னருக்கு போங்க, நாளைக்கு நம்ம ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிரலாம் என்றாள். இட்ஸ் ஓகே ஆண்டி, நீங்க இதை செய்யணும்னு அவசியம் இல்ல. எப்படியும் அப்பா என் மேல கோபமா இருக்காரு. அவர் வரமாட்டாரு, எனக்கு தெரியும். அப்பா இல்லாம நீங்க மட்டும் டின்னர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ சரியில்லைன்னு சந்தேகம் வந்துரும். சோ நீங்களும் அப்பாவும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ற அன்னைக்கு நான் நயானாவோட அப்பாவும் அம்மாவையும் கூட்டிட்டு வரேன். எப்படியும் இன்னும் ஒரு வாரம் அவங்க இங்கதான் இருப்பாங்க என்று சொன்னவன் ஒரு சிறு அமைதிக்கு பின், அப்புறம் மேனகா ஆண்டி, எங்க வெட்டிங் ரிசப்ஷனுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். இன்னும் 3 மாசத்துக்குள்ள நம்ம ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணணும். இல்லனா நயானா பிரெக்னண்டா இருக்கிறதால அதுக்கு மேல ரிசப்ஷன் வைக்க சான்ஸ் கிடையாது என்றான். இங்கு மேனகாவோ கோபத்தில் பற்களை நரநரவென கடித்துக் கொண்டிருந்தாள். இந்த அர்ஜுன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இவனோட அருமை மாமனார் மாமியார என்ன பாக்குறதுக்கு கூட்டிட்டு வர மாட்டானா? ஆனா நான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணணுமா என்று யோசித்தவளால் அதையெல்லாம் அப்படியே அர்ஜுனிடம் சொல்ல முடியவில்லை. பல்லை கடித்து கொண்டு, ஓகே அர்ஜுன், இப்ப நீயும் நயானாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நயானாவை இன்னைக்கு நைட் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. இனி அவ இங்கதான் தங்கணும் என்றாள். இல்ல ஆண்டி, இப்ப அப்பா நயானா மேல ரொம்பவே கோபமா இருக்காரு. இப்போதைக்கு நயானாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அப்பா அவளுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்க சான்ஸ் இருக்கு. இவ்ளோ நாள் நயானா அம்மா வீட்டுலதான் இருந்தா, இப்பவும் அங்கேயே இருக்கட்டும். அப்பா சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் நான் நயானாவை அங்க கூட்டிட்டு வரேன் என்றான் அழுத்தம் திருத்தமாக. மேனகாவிற்கு நடக்கும் அனைத்தும் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அர்ஜுன் தனிச்சையாக முடிவெடுப்பான் என்று கூட அவள் இத்தனை நாட்களாக
யோசித்து பார்த்ததில்லை. அவனை ஒரு கைப்பாவையாக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தவளால் எப்படி இதை தாங்கிக் கொள்ள முடியும்? இந்த மாதவி இருக்காளே, எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சிருக்கா. மருமகளை வச்சு மகனை கைக்குள்ள போட்டுக்கலாம்னு நினைச்சுதான் நயானாவ அர்ஜுன் கூட பழக விட்டுருக்கா. இப்போ அந்த நயானா சொல்றபடி அர்ஜுன ஆட வைக்கிறா. புருஷன் ஒரு வீட்ல, பொண்டாட்டி ஒரு வீட்லயா இருக்க முடியும்? சோ நயானா அங்க இருக்கேன்னு சொன்னா அர்ஜுனும் அங்கதானே இருப்பான். மாஸ்டர் பிளான் என்று தனக்குள்ளேயே மாதவியை திட்டிக் கொண்டிருந்தாள் மேனகா. அவள் நினைத்தது போலவே அன்று இரவு வெகு நேரம் தன் மாமனாரோடு பேசிக் கொண்டிருந்ததால் வீட்டிற்கு வராமல் அங்கேயே தங்கிவிட்டதாக மறுநாள் காலை போன் செய்து சொன்னான் அர்ஜுன். முதல் நாள் இரவே இதை பற்றி மேனகா ராஜேந்திரனிடம் பேசிக் கொண்டிருந்தாள். ராஜேந்திரன், நீங்க நயானாவுக்கு எதிரா இருக்க இருக்க அர்ஜுன் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டே இருப்பான். கோபப்படாம நயானாவை ஏத்துக்கோங்க என்று அவள் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் ராஜேந்திரன் ஒரு துளி கூட அசைவதாக இல்லை. ரோட்ல போற யாரோ ஒருத்திய எப்படி நான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்க முடியும்? அவனை மட்டும் தனியா வர சொல்றதுன்னா வர சொல்லு, வேற யாரையும் நான் இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன் என்று விடாப்பிடியாக சொன்னான். நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் யாருக்கு சந்தோஷத்தை தந்ததோ இல்லையோ, மாதவிக்குத்தான் அளவு கடந்த சந்தோஷத்தை தந்தது. ஒரு நாள் இரவு தன் பையன் தன் வீட்டில் தங்கிவிட்டான். திருமணம் முடிந்ததும் தன் மனைவியையும் அவனது மாமனார் மாமியாரையும் முதலில் விருந்திற்கு இங்கு அழைத்து வந்து விட்டான் என்று மாதவியை சந்தோஷப்படுத்த எண்ணில் அடங்கா விஷயங்கள் இருந்தன. 2 நாட்களாக நாள் முழுவதும் சிரித்துக் கொண்டேதான் இருக்கிறாள். இன்று காலையில் நயானாவின் அப்பா அம்மாவிற்கு சென்னையை சுற்றி காட்ட செல்ல வேண்டும் என்று மாதவிக்கும் ஆசைதான். ஆனால் அவள் இன்னும் முழுமையாக குணமாகாததால் மரியாவை அவர்களோடு அனுப்பி வைத்தாள். அவர்கள் கிளம்பும் போது அர்ஜுனும் தலை வலிக்கிறது என்று சொல்லி தூங்கிக் கொண்டிருந்ததால் நயானாவும் மரியாவும் மட்டும் அவர்களை அழைத்து கொண்டு சென்றார்கள். இன்றுதான் அரவிந்த் அறிவித்திருந்த அந்த பிரஸ் கான்பரன்ஸ் என்பதால் அவந்திகாவும் பரபரப்பாக கிளம்பிக் கொண்டிருந்தாள். அவள் குளித்து கிளம்பி தன் அறையை விட்டு வெளியே வரும்போது அர்ஜுன் அங்கு பால்கனியில் நின்று போன் பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. இல்ல மேனகா ஆண்டி, இன்னைக்கு நைட் நான் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். நீங்க தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கீங்க, நான் வந்துருவேன் ஆண்டி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். முதலில் அவந்திகா இதை தன் மனதிற்கு எடுத்து செல்லவில்லைதான். ஆனால் அவள் அங்கிருந்து திரும்பிய போது அர்ஜுனிடம் ஏதோ பேச வந்து அவன் போன் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு எதுவும் பேசாமல் சோகமே உருவாக அங்கிருந்து செல்லும் மாதவியை பார்த்தாள். அவந்திகாவிற்கு அவள் இதயம் வலிப்பது போல் இருந்தது. சரியாக அந்த நேரம் அர்ஜுனும் போன் பேசி முடித்துவிட்டு பால்கனியில் இருந்து வந்தான். அவனுக்கு இன்னும் தலைவலி இருக்கத்தான் செய்தது. அங்கிருந்த காஃபி டேபிளில் மாதவி அர்ஜுனிற்காக எடுத்து வந்து அவனிடம் கொடுக்காமல் சென்ற சூப் இருந்தது. அதை பார்த்த அவந்திகா அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன், இந்த சூப் அத்தை உனக்காக பண்ணினது, இத குடிச்சா தலைவலி கொஞ்சம் சரியாகும் என்றாள். அர்ஜுன் பொறுமையாக அந்த சூப் பவுலை பார்க்கவும், அர்ஜுன், நீ இன்னும் ஒன்னும் குழந்தை கிடையாது. யாரு உண்மையா அக்கறையா இருக்காங்க, யாரு பொய்யா வேஷம் போடுறாங்கன்னு நீ புரிஞ்சுக்கணும். உனக்கு கல்யாணம் ஆகிருச்சு, இனிமே நீ நயானாவை பத்தியும் யோசிக்கணும். எனக்கு புரியல, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி உன் வீட்டுல எல்லாரும் உன் மேல அளவில்லாத பாசத்துல இருந்தா நயானா மேலையும் அவங்க பாசத்தை காட்டியிருக்கணும்ல, உன்னோட விருப்பத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும்ல என்று அவந்திகா பேசிக்கொண்டே இருக்க அர்ஜுனின் பொறுமை பறந்து போனது. எங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடணும்னு நினைக்காதீங்க. மத்தவங்கள பத்தி எல்லாம் யோசிக்க உங்களுக்கு இவ்ளோ டைம் இருக்கிறதுனாலதான் உங்க வாழ்க்கைய பார்க்க உங்களுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றான். அவன் என்ன சொல்கிறான் என்று புரியாமல் விழித்த அவந்திகா, என்ன சொல்ற அர்ஜுன், எனக்கு புரியல என்றான். ஹஹா, புரியலையா? யாரோ அமிர்தா ரோஹன்னு ஒருத்தி எங்க அண்ணனோட ஆசை நாயகின்னு இன்டர்நெட் ஃபுல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இத பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லிராதீங்க என்றான். அர்ஜுன் பேசியதை கேட்டு அழுவதா சிரிப்பதா என்றே அவந்திகாவிற்கு தெரியவில்லை. அவள் அர்ஜுனையே பார்த்து கொண்டிருக்க கோபமாக கையை முறுக்கிய அர்ஜுன், என்ன அப்படி பாக்காதீங்க. என்னதான் அவன் என்னோட அண்ணனா இருந்தாலும் இந்த விஷயத்துல அவன் ரொம்பவே தப்பு பண்றான்னு எனக்கு தோணுது. இந்த நியூஸ் வந்து 2 நாள் ஆச்சு, ஆனா இப்ப வரைக்கும் அந்த நியூஸ் உண்மையா பொய்யான்னு அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதுவே ரொம்ப பெரிய தப்பு.
ஒருவேளை அவன் பப்ளிசிட்டிக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னாலும் இந்த விதத்துல அவன் பப்ளிசிட்டி தேடிக்கிறது மன்னிக்கவே முடியாத தப்பு. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான வேலை தெரியுமா என்றான் கோபமாக. அவந்திகா அவனையே தான் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் அவள் மேல் கொண்டிருக்கும் அக்கறை தெளிவாக தெரிந்தது. இது அவளுக்கு அளவில்லாத ஆச்சரியமாக இருந்தது. தன் தொண்டையை செருமிக் கொண்டவள், இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணத்தானே இன்னைக்கு உங்க அண்ணன் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. நான் இப்ப அங்கதான் போறேன் என்றாள். இதை கேட்டு அவளை முறைத்து பார்த்தவன் ஒரு நொடி அமைதிக்கு பின், இன்னைக்கு எனக்கும் எந்த வேலையும் இல்ல, நானும் உங்க கூட வரேன் என்றான். இதை கேட்ட அவந்திகாவின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது. நீ ஏன் கூட வர என்றாள் திகைப்பாக. அந்த அமிர்தாரோகன் எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்காக. சிடுமூஞ்சியான எங்க அண்ணனவே வளைச்சு போட்டிருக்கானா, அவ யாருன்னு நான் பார்க்க வேணாமா என்று சொன்னவன் அவந்திகாவின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தையும் திகைப்பையும் பார்த்து, நான் அந்த அமிர்தாரோகனை பார்க்கத்தான் வரேன். ஏதோ அங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துரும்னு உங்களை பாதுகாக்க வரேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க என்று சொன்னவன் வேகமாக அங்கிருந்து சென்றான். உண்மையில் அர்ஜுன் நடந்து கொள்வதை பார்த்தால் அவந்திகாவிற்கு சிரிப்பு தான் வந்தது. உண்மையில் அவன் அவந்திகாவின் மீது கொண்ட அக்கறையால் தான் அவளோடு வருகிறேன் என்று சொன்னான். ஆனால் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள கூடாது என்று நினைத்து அவன் செய்யும் கோமாளித்தனங்களை பார்த்து அவளால் அவள் சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஆனாலும் இந்த விஷயத்துல அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரிதான். 2 பேருமே மனசுல டன் கணக்குல பாசத்தை வச்சிருக்கானுங்க. ஆனா அத வெளிப்படுத்தையில மட்டும் அப்படியே கெத்த மெயின்டைன் பண்ண வேண்டியது சீனு என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டவள், ஓகே அர்ஜுன், நீயும் என் கூட வா, நான் ஹால்ல வெயிட் பண்றேன், சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா என்று சொல்லி அவந்திகா ஹாலில் இருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்தாள். அடுத்த 5 நிமிடத்தில் அர்ஜுன் கிளம்பி கீழே வந்தான். காரில் சென்று கொண்டிருக்கும் போது அவந்திகாவிற்கு நிறைய ஃப்ரீ டைம் இருப்பது போல் இருக்கவும் 2 நாட்களுக்கு பிறகு தன் போனை எடுத்து இன்டர்நெட்டை ஆன் செய்தாள். அந்த நியூஸ் வைரல் ஆனதற்கு பிறகு அவந்திகாவிற்கு ஆன்லைன் வருவதற்கே நேரம் கிடைக்கவில்லை. அர்ஜுனின் திருமணம், அவர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்வது என்று பயங்கர பிஸியாக இருந்து விட்டாள். இப்போது போனை ஆன் செய்ததும் அவளது அக்கவுண்டிற்கு மெசேஜ் வந்து குவிந்த வண்ணமாக இருந்தது. முதலில் ட்விட்டரை ஓபன் செய்து பார்த்தாள். அரவிந்தின் ரசிகர்கள் அனைவரும் மிகவும் ஆக்ரோஷமாக அமிர்தாரோகனை திட்டி தீர்த்திருந்தார்கள். அதை படித்த அவந்திகாவிற்கு கோபமோ வருத்தமோ எதுவும் இல்லை. அரவிந்தின் ரசிகர்கள் தான் அவன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று பூரிப்பாக இருந்தது. அனைவரும் அமிர்தாரோகன் தான் பப்ளிசிட்டிக்காக இந்த வேலை செய்திருக்கிறார்கள் என்று திட்டி இருந்தார்களே தவிர ஒருவர் கூட அரவிந்தை தவறாக சொல்லவில்லை. அவர்களது சூப்பர் ஸ்டார் தன் மனைவிக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்று அனைவருக்கும் அளவில்லாத நம்பிக்கை இருந்தது. பாகம் 359. அவந்திகா ட்விட்டரில் அரவிந்த் குறித்து வந்திருந்த மெசேஜ்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்தின் ரசிகர்கள் அவன் மீது எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்பதை நினைத்து அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் அனைவரும் அவளை ஏமாற்றுக்காரி என்றும் புகழ் போதை கொண்டவள் என்றும் திட்டி இருப்பதை பார்த்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. ஏனோ இந்த மெசேஜ்களை பார்த்த அவந்திகாவிற்கு அவளுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைத்தனமும் குறும்புத்தனமும் எட்டி பார்க்க ஆரம்பித்தது. சில நொடிகள் அமைதியாக அந்த மெசேஜ்களை பார்த்தவள் அரவிந்தை டாக் செய்து, இந்த 2 நாள் வந்திருக்கிற ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தா நான் உண்மையிலேயே உங்க ஆசநாயகி ஆகிட்ட மாதிரி தெரியுதே என்று விளையாட்டாக ஒரு போஸ்ட் போட்டுவிட்டாள். இந்த போஸ்ட் வெளியான உடனேயே இன்டர்நெட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காட்டுத்தீ போல அந்த போஸ்டை ஒருவர் மாற்றி ஒருவர் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். சில நிமிடங்களுக்குள்ளாகவே அமிர்தாரோகன் மிகவும் திமிராக நடந்து கொள்வதாக பல செலிபிரிட்டிகள் போஸ்ட் போட்டிருந்தார்கள். அவந்திகா தான் அரவிந்தின் மனைவி என்று தெரிந்த பல செலிபிரிட்டிகளுக்கு அவந்திகா தான் அமிர்தாரோகன் என்பது தெரியாது என்பதால் அவர்களது வார்த்தைகள் மிகவும் கடுமையாக இருந்தது. இதையெல்லாம் பார்த்த அவந்திகா தனக்குள்ளேயே சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்க முன்னால் சீட்டில் அமர்ந்திருந்த அர்ஜுன் அப்போதுதான் இந்த போஸ்டை பார்த்தவன், ச்சே, இந்த அமிர்தாரோகன் உண்மையிலேயே ரொம்பவே திமிரு பிடிச்சவளா இருப்பா போல என்று கத்தினான். அப்போதே அவந்திகாவை திரும்பி பார்த்து, நீங்க ட்விட்டர் பாத்தீங்களா?
அந்த அமிர்தா ரோஹன் என்ன போஸ்ட் போட்டிருக்கா பாருங்க, எல்லாம் மீறி போயிட்டு இருக்கா என்று சொன்னவன் பேந்த பேந்த முழித்துக் கொண்டிருந்த அவந்திகாவின் முகத்தை பார்த்து, நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை ஏறி மிதிச்சிட்டு தான் போயிருவாங்க. உங்ககிட்ட ட்விட்டர் அக்கவுண்ட் இருக்கா? உங்க போனை கொடுங்க, அவளுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் அவளுக்கு ரிப்ளை போடுறேன் என்று கொந்தளித்தான். இப்போது போனை கொடுத்தால் அதில் அவள் அமிர்தா ரோஹன் என்றுதானே லாகின் செய்திருக்கிறாள். வசமாக மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்தவள் அப்பாவியாக தலையை ஆட்டி, என்கிட்ட ட்விட்டர் அக்கவுண்ட் இல்ல என்றாள். விரக்தியோடு அவளை பார்த்த அர்ஜுன், என்னது, உங்ககிட்ட ஒரு ட்விட்டர் அக்கவுண்ட் கூட இல்லையா? அதான் அவன் உங்களை இப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான் என்று சொன்னவன் தன் கையை மடக்கி ஒரு நொடி தன்னை அசுவாசப்படுத்தி கொண்டு, இந்த போஸ்டுக்கு உடனே அவன் ரிப்ளை பண்ணியே ஆகணும். இதுக்கும் அவன் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இப்பவே நான் அவனுக்கு போன் பண்ணி கேக்குறேன் என்று சொல்லி போனை எடுத்தவன் அமிர்தா ரோஹனின் போஸ்டிற்கு அரவிந்த் ரிப்ளை செய்திருக்கிறான் என்று தெரிந்ததும் அது ட்விட்டரில் ஒரு புயலை உண்டாக்கி விட்டது என்று சொல்லலாம். ஸ்டாப் இட் என்று 2 வார்த்தைகள் தான் அரவிந்த் ரிப்ளையாக போட்டிருந்தான். இந்த வார்த்தைகள் மிக சாதாரணமானதாக இருந்தாலும் இது அனைவரது கற்பனையையும் தூண்டும் விதமாக இருந்தது. ஸ்டாப் இட். இது அமிர்தா ரோஹனை திட்டுவது போல இல்லாமல் குழந்தை போல அடம்பிடிக்கும் தன் காதலியிடம் அவளது காதலன் பொய்க்கோபத்தோடு போது நிறுத்து என்று சமாதானப்படுத்துவது போல இருந்தது. அரவிந்த் இந்த போஸ்டை போட்டதும் 2 நிமிடங்கள் வரை ட்விட்டரில் யாரும் எந்த பதிலும் போடவில்லை. கிட்டத்தட்ட அதுவரை அரவிந்திற்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்த அனைவரும் அரவிந்தின் இந்த ரிப்ளையை பார்த்து அதிர்ந்து விட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். 2 நிமிடத்திற்கு பிறகு முதல் கமெண்டாக, சூப்பர் ஸ்டார், உங்க அக்கவுண்ட யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா என்ன என்று ஒரு கமெண்ட் வந்ததும் அதை தொடர்ந்து ஒருவர் மாற்றி ஒருவர் கமெண்ட் போட ஆரம்பித்தார்கள். அரவிந்த் அண்ணா, என்னாச்சு உங்களுக்கு? இந்த ரிப்ளை நீங்க அமிர்தா ரோஹனை திட்டுறதுக்காக போட்டீங்களா என்ன? ஆனா எனக்கு ஏன் இந்த ரிப்ளைல காதல் இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பா நான் தான் ஏதோ இமேஜின் பண்றேன்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட் மூலமா நீயும் அந்த அமிர்தா ரோஹனும் கள்ள தொடர்பு வச்சிருக்கிறது எல்லாருக்கும் சொல்றியா என்ன? ஆனா உங்களை மாதிரி சினிமாக்காரங்களால எப்படி இப்படி இருக்க முடியுது? இந்த போஸ்ட பார்த்து வீட்டுல உன் பொண்டாட்டி எப்படி துடிச்சு போயிருப்பான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா என்ன? அவங்க 2 பேரும் பண்றது தப்புதான். ஆனா இப்படி பப்ளிக்கா இவங்க லவ் பண்றத பார்த்தா என்ன மாதிரி சிங்கிள்ஸ்னால எப்படி தாங்கிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் அந்த நியூஸ பத்தின கிளாரிபிகேஷனுக்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அந்த அமிர்தா ரோஹனுக்கும் தொடர்பு இருக்குன்னு வெளிப்படையா சொல்றதுக்கு தான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்று பலவாறான ரிப்ளைகள் வந்த வண்ணம் இருந்தன. இப்படி தொடர்ந்து ரிப்ளைகள் வந்து கொண்டிருந்ததால் நோட்டிபிகேஷனை காட்டி காட்டி டயர்டான அரவிந்தின் போன் அப்படியே தூங்கிவிட்டது. அவந்திகாவிற்கு போன் செய்யலாம் என்று அரவிந்த் எவ்வளவுதான் தனது போனை எழுப்ப முயற்சித்தாலும் அனைத்தும் வெற்று முயற்சியாகவே போனது. அதே நேரம் அரவிந்தின் போஸ்டை பார்த்த அர்ஜுன் இப்போது மட்டும் அரவிந்த் தன் எதிரில் இருந்திருந்தால் அவனை கொலை செய்துவிடும் ஆத்திரத்தில் இருந்தான். அது ஏன் என்று தெரியவில்லை. அவந்திகாவை அவன் முதலில் சந்தித்த போது அவனை அடித்து கீழே தள்ளி, உங்க அண்ணிக்கிட்ட இப்படித்தான் பேசுவியா என்று உரிமையாக கேட்டதில் தொடங்கி அதன் பிறகு எப்போது அர்ஜுனை பார்த்தாலும் ஒரு அண்ணிக்கு உரிய உரிமையோடு அர்ஜுனிற்கு அவள் புத்தி சொல்லிக் கொண்டிருப்பாள். என்னதான் அவந்திகா பேசும் போதெல்லாம் அர்ஜுன் விரைப்பாக இருந்தாலும் தன் மீது ஒரு சகோதரியை போல அக்கறை காட்டும் அவந்திகாவை அவனுக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. இப்போது ஏமாற்றுவது தனது அண்ணனாக இருந்தாலும் ஏமாற்றப்படுவது தன் சகோதரி என்னும் அளவிற்கு அர்ஜுனிற்கு கோபம் வந்தது. இந்த அரவிந்த் இருக்கானே, அவன் ரொம்பவே ஓவரா போயிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் அவனை சும்மா விட போறதில்ல என்று கத்திக்கொண்டே போனை எடுத்து அரவிந்திற்கு போன் செய்தான். போனை காதில் வைத்தவன் குழப்பமான குரலில், ஏன் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? இப்பதானே போஸ்ட் போட்டிருக்கான், அதுக்குள்ள எப்படி ஸ்விட்ச் ஆஃப் ஆக முடியும் என்றான். அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த அவந்திகா நிதானமான குரலில், அது ஒண்ணும் இல்ல அர்ஜுன், நிறைய நோட்டிபிகேஷன் வந்து போன் ஹேங் ஆகியிருக்கும் என்றாள். ஒரு பெருமூச்சோடு அவந்திகாவை பார்த்தவன், நீங்க ஏன் இவ்ளோ பொறுமையா இருக்கீங்க? உங்களுக்கு அவன் மேல கோபமே வரலையா என்றான் திகைப்பாக. நான் எதுக்கு அவர் மேல கோபப்படணும் என்று அவந்திகா ஒன்றுமே தெரியாதவள் போல் கேட்கவும்
அந்த நியூஸ் இப்ப அவங்க 2 பேரும் ட்விட்டர்ல அடிச்சிட்டு இருக்க லூட்டி இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி உங்களால அமைதியா இருக்க முடியுது என்று கேட்ட அர்ஜுனிற்கு உண்மையில் அவந்திகாவால் எப்படி இப்படி இருக்க முடிகிறது என்று தெரியவில்லை. அதெல்லாம் நம்பாத அர்ஜுன், அதெல்லாம் வெறும் ரூமர் என்று சாதாரண குரலில் சொன்னால் அவந்திகா. அர்ஜுன் ஏதோ பேச ஆரம்பிக்கும் போது கார் கான்ஃபரன்ஸ் நடக்கும் இடத்திற்கு வந்து நின்றது. ஆனாலும் அந்த அரவிந்த் உங்களை ரொம்பவே மயக்கி வச்சிருக்கான், ஏமாத்துக்காரன். இன்னைக்கு மட்டும் அவன் ஏதாவது பண்ணட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு என்று முனகிக் கொண்டே காரில் இருந்து இறங்கிய அர்ஜுன் அவந்திகாவின் பின்னால் கான்ஃபரன்ஸ் நடக்கும் இடத்திற்கு சென்றான். இவர்கள் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிப்பதற்கு முன்னரே வந்து விட்டதால் கூட்டம் பெரிதாக இல்லை என்றாலும் வாசலின் அருகே பத்திரிகையாளர்கள் கூடி நின்று கொண்டிருந்தார்கள். அதனால் அர்ஜுனும் அவந்திகாவும் பின்பக்கம் வழியாக உள்ளே சென்றனர். அவர்கள் அங்கு காத்திருந்த நேரம் அவந்திகா வாஷ்ரூமிற்கு எழுந்து செல்ல இவளுக்காகவே காத்திருந்தது போல அங்கு நின்று கொண்டிருந்த ரேகா, "அட அவந்தி, இல்ல அமிர்தரோகன், நீ இங்க வந்திருக்கியா?" என்றாள் நக்கலான குரலில். அவந்திகா அவளை நிமிர்ந்து பார்க்க, "என்ன தைரியத்தோட நீ இங்க வந்திருக்கேன்னு தெரியல. ட்விட்டர்ல நீ போட்ட போஸ்டுக்கு அரவிந்த் ரிப்ளை போட்டுட்டாருன்னு ஆணவத்துல இருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன ரிப்ளை பண்ணிருந்தாலும் நீ அரவிந்தோட கள்ளக்காதலி, ஆசை நாயகிங்கிறது மாறுமா என்ன? இங்க வந்து ஒண்ணுமே நடக்காதது மாதிரி நீ ஒரு அப்பாவியா நடிச்சா எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைச்சியா? வாய்ப்பே இல்ல. இந்த மீட்டிங் முடிஞ்சு நீ வெளியே போகும்போதுதான் அரவிந்தோட ரசிகர்களோட உண்மையான முகம் உனக்கு தெரிய வரும் என்றாள் ஆணவமாக. ஆனாலும் அவளுக்கு திருப்தி ஏற்படாதவள் போல் அமைதியாக நின்று கொண்டிருக்கும் அவந்திகாவை பார்த்து, "இது மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க இது மாதிரி பொண்ணுங்க விஷயத்துல அப்படி இப்படி இருக்கிறது சகஜம்தான். இன்னைக்கு பிரஸ் மீட்ல நீ யாருன்னே தெரியாதுன்னு அரவிந்த் சொன்னா இந்த விஷயம் இத்தோட முடிஞ்சிரும். அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா உனக்கு அப்படி இல்ல. உன்னோட ஒட்டுமொத்த கெரியரும் நாசமாகிரும். நீ ரொம்பவே ஓவரா பண்ணிட்ட மிஸ்ஸஸ் அரவிந்த். உன்னை ஆள் வச்சு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ நீ என்ன பண்றேன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்ன தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு ட்விட்டர்ல மன்னிப்பு கேட்டு கெஞ்சு. அப்ப வேணும்னா உன் மேல இறக்கப்பட்டு உன்னை எதுவும் பண்ணாம விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு" என்று சொல்லிவிட்டு எதையோ சாதித்தவள் போல் சத்தமாக சிரித்தாள். இதுவரை ரேகா பேசியது அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகா திமிராக கைகளை கட்டி அமைதியாக ரேகாவை பார்த்து, "என்ன ரேகா, பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்களா?" என்றாள். அவந்திகாவின் முகத்தில் இருந்த அமைதியும் அவள் வார்த்தைகளில் இருந்த தெளிவும் ரேகாவை சாட்டையால் அடித்தது போல் இருந்தது. அந்த எண்ணத்தை மேலும் அதிகரிக்கும் விதமாக, "நீங்க பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் இங்க இருந்து கிளம்பணும், டைம் ஆகிருச்சு" என்று கூலாக அங்கிருந்து சென்றாள் அவந்திகா. இது ரேகா எதிர்பார்த்ததற்கு முற்றிலும் வேறாக இருந்தது. இந்த நேரத்திற்கு அவந்திகா அவமானத்திலும் பயத்திலும் தன் முகத்தை மறைத்து கொண்டிருப்பாள் என்று ரேகா நினைத்திருக்க, அவள் தைரியமாக இந்த பிரஸ் மீட்டிற்கு வந்தது மட்டுமல்லாமல் இவ்வளவு திமிராக வேறு பேசுகிறாளே என்று ரேகாவிற்கு அவந்திகாவின் மீது இன்னும் அதிகமாகத்தான் கோபம் வந்தது. தன்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அவந்திகா அங்கிருந்து செல்வதையே பார்த்து கொண்டிருந்தவள் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து, "கூல் டவுன் ரேகா, கூல் டவுன். அந்த அவந்திகா எங்க போயிட போறா? எப்படியும் இத்தனை பத்திரிக்கைக்காரங்களுக்கு முன்னால அந்த அரவிந்த் இவளுக்கும் அவனுக்கும் இருக்க கள்ள தொடர்பை ஒத்துக்க மாட்டான். இவ என்ன சொன்னாலும் அதை இந்த பத்திரிக்கைக்காரங்க கேட்க போறது இல்ல. அப்போ அவ மூஞ்சிய கொண்டு போய் எங்க வச்சுக்கிறான்னு பாப்போம்" என்று தனியாக பேசிக் கொண்டவள் ஒரு பெருமூச்சு விட்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அங்கிருந்து சென்றாள். அதே நேரம் அவந்திகா தனக்காக காத்திருந்த அர்ஜுனின் அருகே வந்தாள். அர்ஜுன் இன்னமும் ட்விட்டரில் வந்து கொண்டிருந்த கமெண்ட்டுகளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். மீண்டும் மீண்டும் அதை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு அரவிந்தை கொன்றுவிடலாம் போல் கோபம் வந்து கொண்டிருந்தது. எல்லாரும் முட்டாளுங்க. வீட்ல அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு ஞாபகம் இல்லாம கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம கூத்தடிச்சிட்டு இருக்கான் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த அவந்திகா, "ஓகே அர்ஜுன், நாம போலாம்" என்றாள். அவந்திகாவின் முகத்தையே பார்த்த அர்ஜுன், "ஏன் நீங்க இவ்ளோ பொறுமையா இருக்கீங்க? சத்தியமா உங்களுக்கு கோபம் வரலையா?" என்றான். "கோபப்படுறதாலேயோ வருத்தப்படுறதாலேயோ எதுவும் மாற போறது இல்லையே அர்ஜுன்" என்று அவந்திகா ஒரு துறவி போல பதில் சொல்லவும்,
ஆனா அது என்று ஏதோ சொல்ல வந்த அர்ஜுன், நீங்க சொல்றது கரெக்ட் தான், கோபப்படுறதாலேயோ வருத்தப்படுறதாலேயோ எதுவும் மாற போறதில்ல என்று சொல்லி அவந்திகாவோடு நடந்தான். இவ ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கா? ஒருவேளை என்கிட்ட நல்லா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்காளோ? இவ்ளோ நேரம் வாஷ்ரூம் போய் அழுதுட்டு வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு என்று நினைத்த அர்ஜுன் அவந்திகாவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அவள் முகத்தில் அழுததற்கான தடயம் எதுவும் இல்லை. மாறாக அவள் முகத்தில் அழகான ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. அவந்திகா, உண்மையை சொல்லுங்க, நீங்க என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறீங்களா? உங்க முகத்தை பார்த்தா நீங்க எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரியே தோணுது என்றான். அவந்திகாவால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அர்ஜுனை பார்க்க அவளுக்கு கொஞ்சம் பாவமாகவும் இருந்தது. அவனை ஏமாற்றாமல் உண்மையை சொல்லிவிடலாம் என்றுதான் நினைத்தாள். ஆனாலும் அதை அவன் அரவிந்தின் வாயால் கேட்டால் அது இன்னும் சர்ப்ரைஸாக இருக்கும் என்று நினைத்தவள் எதுவும் பேசாமல் மௌனமாக சிரித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரம் அவர்கள் அருகே வந்த ஒருவன், அவந்திகா மேடம், அரவிந்த் சார் வந்துட்டாரு. சோ சம்பத் சார் உங்களை கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு வர சொன்னாரு என்றான். ஓ, ஓகே ஓகே, நான் வரேன் என்று சொன்ன அவந்திகா அவன் பின்னால் செல்ல போக ஏதோ குழந்தைகள் தன் அம்மாவின் சேலை முந்தியை பிடித்துக் கொள்வது போல் அவந்திகாவின் சட்டையையும் ஒரு ஓரத்தையும் பிடித்து இழுத்து, அர்ஜுன், அவந்திகா நீங்க கண்டிப்பா போய்தான் ஆகணுமா? அங்க போய் உங்க புருஷன் தப்பே பண்ணலன்னு அவனுக்கு ஆதரவா பேச போறீங்களா என்று சொன்னவன் சட்டென ஆக்ரோஷமாக, அந்த வேலையை மட்டும் பண்ணாதீங்க, அவனுக்கு இதுவே இடமா போயிரும் என்றான். அர்ஜுனே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அவந்திகா பேசுவதற்கு அவன் வாய்ப்பே கொடுக்கவில்லை. அர்ஜுன் என்று அவன் சொல்ல ஆரம்பிக்கும் போதே, நானும் உங்க கூட வரேன், அவன் மட்டும் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணுனானா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று சொன்னவன் முன்னால் நடக்க இப்போது அவந்திகா அவன் பின்னால் நடந்து சென்றாள். பாகம் 360. அவந்திகாவும் அர்ஜுனும் கான்பரன்ஸ் ரூமிற்குள் நுழைந்த போது ஏற்கனவே கான்பரன்ஸ் ஆரம்பித்து நடந்து கொண்டிருந்தது. சம்பத் அனைவரையும் ஃபார்மலாக வரவேற்று கொண்டிருந்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்க பிஸி டைமை ஸ்பெண்ட் பண்ணி நாங்க கூப்பிட்டதுக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நன்றி என்று சம்பத் சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த அறையை சுற்றி முற்றி பார்த்த அர்ஜுன், அந்த அமிர்தா ரோஹினி இன்னைக்கு வந்திருப்பாளா? அரவிந்தெல்லாம் ஒரு சுத்த சைக்கோ, அவனவே மயக்கிருக்கானா? அவ யாருன்னு நான் பார்த்தே ஆகணும் என்று அவந்திகாவை பார்த்து கேட்டான். அவ ஆல்ரெடி இங்கதான் இருக்கா என்று அவந்திகா சொல்ல, என்னது, அவ வந்திருக்காளா? எங்க என்று அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தான். சரியாக இவர்களை நோக்கி வந்த பத்திரிகையாளர்கள் படை அவந்திகாவின் முன்னால் மைக்கை நீட்டி, அமிர்தா ரோஹன், அந்த நியூஸ்ல வந்ததெல்லாம் உண்மையா? உங்களுக்கும் சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜுக்கும் ஏதாவது தப்பான தொடர்பு இருக்கா என்றனர். ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் இவர்களை நோக்கி வருவதை பார்த்த அர்ஜுன் அவந்திகாவிற்கு முன்னால் ஒரு கேடயம் போல் நின்று, இந்த விஷயத்தை பத்தி நீங்க அரவிந்த் கிட்ட தான் கேட்கணும், இதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று சொல்லி முடித்த பின்னர் தான் அந்த பத்திரிகையாளர் அவந்திகாவை என்னவென்று அழைத்தார் என்பதே அர்ஜுனிற்கு தெளிவாக கேட்டது. என்னது, நான் சரியாத்தான் கேட்டேனா? அவந்திகாவ அவங்க என்னன்னு கூப்பிட்டாங்க? அமிர்தா ரோஹன். அப்படின்னா அந்த அமிர்தா ரோஹன் அவந்திகா தானா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவன் அதிர்ச்சியாக அவந்திகாவை திரும்பி பார்க்க லேசாக ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக தந்த அவந்திகா அந்த நிருபர்கள் பக்கமாக திரும்பினாள். அவந்திகாவும் அர்ஜுனும் கான்பரன்ஸ் நடக்கும் அறைக்கு பின்பக்கம் இருந்த ரகசிய வழியாகத்தான் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கு நிருபர்கள் நிற்கிறார்கள் என்றால் இது கண்டிப்பாக அந்த ரேகாவின் வேலையாகத்தான் இருக்கும். இந்த ரேகா இருக்காளே, எவ்வளோ அவனால முடியுமோ அது எல்லாம் பண்ணிட்டு இருக்கா என்று தன் மனதிற்குள்ளேயே ரேகாவை திட்டிய அவந்திகா நிருபர்களை பார்த்து, இந்த விஷயத்தை பொறுத்தவரை இங்க என் ஃப்ரெண்டு சொன்னதுதான் சரின்னு நினைக்கிறேன், உங்க கேள்விக்கெல்லாம் அரவிந்த் பதில் சொல்வாரு என்று அவந்திகா சொல்லவும் இப்போது ரிப்போர்ட்டர்கள் அவளது பதிலில் இருந்தே கேள்விகள் கேட்க ஆரம்பித்தனர். அமிர்தா ரோஹன், நீங்க பேசும்போது அரவிந்த்னு ரொம்ப உரிமையா சொல்றீங்களே, அப்ப உங்களுக்கும் அரவிந்த் சாருக்கும் அவ்வளவு நெருக்கமான உறவு இருக்கா என்ன? அமிர்தா ரோஹன், இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்க உறவை வெளிப்படையா சொல்ல போறீங்களா? உங்களுக்கு மிஸ்ஸஸ் அரவிந்த தெரியுமா? மிஸ்ஸஸ் அரவிந்துக்கு உங்களுக்கும் அரவிந்த் சாருக்கும் இருக்க தொடர்பு தெரியுமா? அமிர்தா ரோஹன், நீங்க
என்று எக்கச்சக்க கேள்விகள் அடுத்தடுத்து வந்து குவிய ஆரம்பித்தன. அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகா அனைத்திற்கும் காரணமான ரேகாவை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு தன் முன்னால் நின்று கொண்டிருந்த கூட்டத்தையும் பார்த்து பேச ஆரம்பித்தாள். நீங்க எல்லாம் உங்க கேள்விக்கு ஆன்சர் வேணும்னு தானே இவ்ளோ ஆர்வமா இங்க வந்திருக்கீங்க. யார் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ அரேஞ்ச் பண்ணினது? அரவிந்த் ராஜ் தானே? இவ்ளோ பெரிய பிரஸ் கான்ஃபரன்ஸ அரேஞ்ச் பண்ணினவரு நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆன்சர் பண்ணத்தானே போறாரு. அப்புறம் நீங்க எல்லாம் ஏன் எப்படி என்ன சுத்தி நின்னுட்டு இருக்கீங்க என்றாள். அதுவரை வாய் மூடாமல் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் அவந்திகா சொன்னதை கேட்டு அமைதியானார்கள். அவள் சொல்வதும் சரிதானே, அவர்களை அரவிந்த் தானே அழைத்திருந்தான். அப்படி இருக்கையில் அவர்களது கேள்விக்கு அரவிந்த் பதில் சொல்ல மாட்டானா என்ன என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த நேரம் அரவிந்த் சார் வராரு, அரவிந்த் சார் வராரு என்று வாசல் பக்கம் இருந்து குரல் கேட்டது. அவ்வளவுதான். அதுவரை அவந்திகாவின் முன்னால் நின்று கொண்டிருந்த கூட்டம் அனைவரும் இப்போது வாசலை நோக்கி ஓடினார்கள். அரவிந்த் எப்போதும் இதுபோல் அனைவரும் பயன்படுத்தும் பாதையை பயன்படுத்த மாட்டான். இது போன்ற கான்ஃபரன்ஸ்க்கு வரும்போதெல்லாம் நடிகர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட பாதை இருக்கும், அதில் தான் வருவார்கள். இப்போதும் அரவிந்த் அந்த பின்பக்க பாதையில் தான் வந்து கொண்டிருந்தான். அப்படி என்றால் அந்த சத்தம் எங்கிருந்து வந்தது என்று அவந்திகா வாசலை பார்க்க அங்கு சம்பத் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் அவன்தான் இந்த வேலையை செய்திருக்கிறான் என்பது அவந்திகாவிற்கு புரிந்தது. அவந்திகாவை பார்த்து சம்பத் லேசாக சிரித்து கை காட்டவும் அவந்திகா அவனுக்கு தலையசைத்து விட்டு தன்னோடு வந்த அர்ஜுனை திரும்பி பார்த்தாள். அர்ஜுன் ஏதோ பித்து பிடித்தவன் போல் அவந்திகாவையே திகைப்பாக பார்த்து கொண்டிருந்தான். சொல்ல போனால் இங்கு என்ன நடக்கிறது என்பது அவனுக்கு தெளிவாக தெரியவில்லை. மேடையை நோக்கி அவந்திகாவோடு செல்லும் போதுதான் அவன் நடந்த ஒவ்வொன்றையும் 1க்கு 2 தடவையாக மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி பார்த்தான். அப்போ அவந்திகா தான் அமிர்தா ரோஹனா என்று ஒரு வழியாக கண்டுபிடித்தவனுக்கு தன்னைத்தானே அடித்துக் கொள்ளலாம் போல தோன்றியது. அவனது சிந்தனைகளை இடைமறித்த அவந்திகா, அர்ஜுன், அரவிந்த் பேக் ஸ்டேஜ்ல தான் இருப்பாரு, நீ வரியா என்று கேட்டாள். அவளை முறைத்து கொண்டே வரவில்லை என்று தலையசைத்த அர்ஜுன் ஆடியன்ஸோடு சென்று அமர்ந்து கொள்ள அவந்திகா பேக் ஸ்டேஜிற்கு சென்றாள். அவள் நினைத்தது போலவே அரவிந்த் வேறு ஒரு வழியாக பேக் ஸ்டேஜிற்கு வந்திருந்தான். இங்கு வந்து அமர்ந்த அர்ஜுன், இது ஏன் எனக்கு முன்னவே தெரியாம போச்சு? எல்லா நியூஸ பார்த்தும் போஸ்ட பார்த்தும் அவந்திகா ஏன் ரொம்பவே கூலா இருந்தாங்கன்னு இப்பத்தான் எனக்கு புரியுது. நான் ஏன் இதை யோசிக்காம போனேன்? இந்த சிடுமுஞ்சி அரவிந்த அவந்திகாவை தவிர வேற யாரால சமாளிக்க முடியும்? ஆனாலும்டா அர்ஜுன், இன்னைக்கு நீ இங்க வரணும்னு ரொம்ப தப்பான முடிவெடுத்துட்ட. இப்ப அவங்க பப்ளிக்கா ரொமான்ஸ் பண்றதெல்லாம் நீ பார்க்க வேண்டியிருக்கும் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டவன் தன் தலையில் தானே அடித்துக் கொண்டான். அதே நேரம் அரவிந்த் அரேஞ்ச் செய்திருந்த அந்த கான்ஃபரன்ஸ் அபிஷியலாக துவங்கியது. அரவிந்த் மேடையில் சென்று அமர்ந்ததும் கீழே இருந்த நிருபர்கள் அனைவரும் உற்சாகமாகி இதுவரை அவர்கள் அமிர்தா ரோஹனிடம் கேட்டுக்கொண்டிருந்த கேள்வி அனைத்தையும் இப்போது அரவிந்திடம் கேட்க ஆரம்பித்தார்கள். மிஸ்டர் அரவிந்த், உங்களுக்கும் அமிர்தா ரோஹனுக்கும் என்ன தொடர்பு? எதுக்காக நீங்க அமிர்தா ரோஹனுக்கு அப்படி ஒரு ரிப்ளை போட்டீங்க? உண்மையிலேயே நீங்க கோபமா தான் அப்படி ஒரு ரிப்ளை போட்டீங்களா? மிஸ்டர் அரவிந்த், உங்களுக்கும் அமிர்தா ரோஹனுக்கும் இருக்க பழக்கத்தை பத்தி உங்க மனைவிக்கு தெரியுமா? ஏன் நீங்க இன்னும் உங்க மனைவிய யாருன்னு சொல்லாம அவங்கள மறைமுகமாவே வச்சிருக்கீங்க? உங்க கல்யாணத்தை நீங்க ரகசிய திருமணமாவே வச்சிருக்க விரும்புறீங்களா, இல்ல இன்னும் உங்களுக்கு கல்யாணமே ஆகலையா? மிஸ்டர் அரவிந்த் என அரவிந்தை நோக்கி பல கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருந்த போதும் அரவிந்த் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தான். கூட்டத்தை நோக்கி கை காட்டிய சம்பத், ஓகே ஓகே, உங்க ஆர்வம் எங்களுக்கு புரியுது. இன்னைக்கு அரவிந்த் சார் உங்க எல்லாரோட கேள்விக்கும் பதில் சொல்வாரு. பிளீஸ் ஒவ்வொருத்தரா கேளுங்க என்று சொல்லவும் அனைத்து ரிப்போர்ட்டர்களும் கை தூக்கினர். அதில் ஒருவனை மட்டும் சம்பத் குறிப்பிட்டு சொல்ல அவன் எழுந்து, மிஸ்டர் அரவிந்த், உங்களுக்கு நிஜமாவே கல்யாணம் ஆகிருச்சா என்றான். ஆமா, கல்யாணம் ஆகிருச்சு என்று சாதாரணமாக பதில் சொன்னான் அரவிந்த். அந்த நிருபர் அடுத்த கேள்வியை கேட்க தயாராகும் போது சம்பத் வேறு ஒருவரை கை காட்ட அவர் எழுந்து,
மிஸ்டர் அரவிந்த், உங்களுக்கும் அமிர்தா ரோஹனுக்கும் எந்த மாதிரி உறவு இருக்கு என்றான். அதுவரை அலர்ட்டாக இல்லாதவர்கள் கூட இந்த கேள்வி கேட்கப்பட்டதும் தங்களது கேமராவை அரவிந்தை க்ளோஸ்அப்பில் போக்கஸ் செய்யுமாறு வைத்தார்கள். அவந்திகா இன்னும் மேடைக்கு வராமல் ஸ்டேஜின் ஒரு ஓரமாக யாருக்கும் தெரியாமல் மறைந்து நின்று கொண்டிருந்தாலும் அவளை கண்டுபிடித்த ஒரு சிலர் அவளை நோக்கியும் தங்களது கேமராவை திருப்பினார்கள். கூலாக அந்த ரிப்போர்ட்டரை பார்த்த அரவிந்த், நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுதான் எங்க உறவு என்று அரவிந்த் பதில் அளிக்கவும் கூட்டம் ஸ்தம்பித்து போனது. யாரும் அரவிந்திடமிருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவில்லை. இவன் என்ன சொல்றான்? அமிர்தா ரோஹன் இவனோட ஆசநாயகி, கள்ளக்காதலின்னு தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படின்னா அதான் உண்மையா? இப்படி எல்லார் முனவும் ஒத்துக்கிறதுனால இது கள்ளக்காதல் இல்ல நல்ல காதல்னு சொல்ல வராங்களா என்று அங்கு நின்றிருந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பதிலை கேட்ட ரேகாவிற்கு தான் தலைக்கு மேல் கோபம் வந்தது. அவள் சம்பத்தின் அனுமதிக்காக எல்லாம் காத்திருக்காமல், மிஸ்டர் அரவிந்த், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படின்னா நீங்க 2 பொண்ணுங்களோட வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? அப்படின்னா மிஸ்ஸஸ் அரவிந்த் அண்ட் அமிர்தா ரோஹன் 2 பேரும் விரும்பிதான் இதுக்கு சம்மதிச்சிருக்காங்களா என்று கேட்டவளுக்கு இன்னும் கோபம் தீரவில்லை என்பதால் என்ன பேசுகிறோம் என்பதை கூட அறியாமல் அடுத்தடுத்து பேச ஆரம்பித்தாள். மிஸ்டர் அரவிந்த், நீங்க அன்னைக்கு அமிர்தா ரோஹனை பிக்கப் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு போறத நாங்க பார்த்தோம். அப்படின்னா அமிர்தா ரோஹனும் மிஸ்ஸஸ் அரவிந்தும் ஒரே வீட்டுலதான் வாழ்றாங்களா என்று சொன்னவள் ஒரு நக்கலான சிரிப்போடு அவந்திகா நிற்கும் திசையை பார்த்தவள், அமிர்தா ரோஹன், நீ இங்க தானே நின்னுட்டு இருக்க, ஆனா ஏன் எல்லார் முன்னும் வராம அங்க ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்க? ஒரு வழியா நீ எவ்வளவு வெக்கக்கேடான வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்னு உனக்கு புரிஞ்சுதா என்றாள். ரேகா பேசி முடித்ததும் நிருபர்கள் அனைவரும் தைரியம் வந்தது போல் ஒருவர் மாற்றி ஒருவர் பேச ஆரம்பித்தார்கள். அது சரி, இது என்ன மாதிரியான சொசைட்டி? இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? மிஸ்டர் அரவிந்த், அப்புறம் எதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணுனீங்க என்று மாறி மாறி கேட்டுக்கொண்டிருக்க பொறுமையாக ரேகாவை பார்த்த அரவிந்த், நீங்க கேட்டது சரிதான். நான், என்னோட வைஃப், அப்புறம் அமிர்தா ரோஹன் எல்லாரும் ஒன்னாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் என்றான். அவ்வளவுதான். அந்த அறை ஊசி விழுந்தால் கூட கேட்கும் அளவிற்கு அமைதியானது. இது என்னது? இவ்ளோ பப்ளிக்கா இதெல்லாம் ஒத்துக்கிறாங்க? இதுதான் கலாச்சார வளர்ச்சியா என்று அனைவரும் ஸ்தம்பித்து போயிருக்க ஒரு முறை அனைவரையும் பார்த்த அரவிந்த் ஒரு மெல்லிய புன்னகையோடு, ஏன்னா என்னோட மனைவியே அமிர்தா ரோஹன் தான் என்று சொன்னவன் எழுந்து சென்று அந்த ஸ்டேஜின் ஓரமாக நின்று கொண்டிருந்த அவந்திகாவை நோக்கி கையை நீட்டினான். அவந்திகாவின் முகத்தில் லேசான வெட்கமும் ஒரு வகையான பூரிப்பும் தோன்றியது. சிரித்து கொண்டே அரவிந்தின் கையில் தன் கையை வைத்து ஸ்டேஜில் ஏறினாள். அங்கிருந்த அனைவருக்கும் நடக்கும் அனைத்தும் ஏதோ சினிமா காட்சி போல்தான் தோன்றியது. இந்த உலகத்திலேயே இல்லாத பொக்கிஷம் போல் அவந்திகாவை ஸ்டேஜில் ஏற்றி தன்னோடு அழைத்து வந்த அரவிந்த் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கேமராக்களின் லென்ஸை பார்த்தான். இது பார்ப்பதற்கு ஏதோ லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்து கொண்டிருப்பவர்களின் கண்களை பார்ப்பது போல் இருந்தது. அனைவரையும் பார்த்தவன், உங்க எல்லாரையும் இவ்ளோ நாள் காக்க வச்சதுக்கு நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை மன்னிக்கணும். இப்ப நான் உங்களுக்கு என்னோட மனைவிய இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவங்கதான் என்னோட மனைவி அமிர்தா ரோஹன், ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் ஆங்கர், ஆல்சோ உங்கள மாதிரி ஒரு டேலண்டட் ரிப்போர்ட்டரும் கூட என்று சொன்னவன் அவந்திகாவின் தோளில் கை போட்டு அவளை தன்னோடு நெருக்கமாக நிற்க வைத்தான். இந்த காட்சி அரவிந்தின் தீவிரமான பெண் ரசிகைகளின் இதயங்களை உடைப்பதற்கு போதுமானதாக இருந்தது. என்னது, அப்போ அமிர்தா ரோஹன் தான் மிஸ்ஸஸ் அரவிந்த்னு நாம ஏன் யோசிக்காம போனோம் என்று பலரும் நொந்து கொண்டார்கள். அரவிந்தின் ஃபேன்ஸ் ஒன்றும் அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது. எந்த பெண் அரவிந்தின் அருகில் இருந்தாலும் அது அவனது கள்ளக்காதலி என்று நினைத்து விட மாட்டார்கள். ஆனால் அமிர்தா ரோஹனின் விஷயத்தில் அவள் அரவிந்தின் காரில் ஏறும்போது அவளது உடல் மொழி, அவளது முக பாவனை, அந்த ஆர்டிக்கிளில் எழுதப்பட்டிருந்த விஷயம், அதைவிட மிஸ்ஸஸ் அரவிந்தும் சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவளாகத்தான் இருப்பாள் என்று அனைவரும் நம்பினார்கள். அதனால்தான் அமிர்தா ரோஹன் என்றதும் அது அவனது கள்ளக்காதலியாகத்தான் இருக்கும் என்று அந்த ஆர்டிக்கிளில் சொல்லப்பட்டிருப்பது போலவே நம்ப ஆரம்பித்திருந்தனர். அப்படி மிஸ்ஸஸ் அரவிந்த் சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவளாக இல்லாமல் இருந்தாலும்
அவள் பணக்கார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவளாக இருப்பாள் என்று நம்பினார்கள். அம்ருதா ரோஹனிடம் பணக்காரத்தனத்திற்கான எந்த அடையாளமும் காணவில்லை. அப்படி இருக்க இவள்தான் அரவிந்தின் மனைவி என்று அவர்களால் யூகிக்க முடியாதது ஒன்றும் அவ்வளவு பெரிய குற்றம் எல்லாம் ஒன்றுமில்லை. அனைவரும் கண்கள் விரிய திகைப்போடு தங்கள் கண்முன் நின்று கொண்டிருந்த அந்த அழகான காதல் ஜோடியை பார்த்து கொண்டிருந்தார்கள். முதலில் திகைப்பிலிருந்து வெளியே வந்தவள் அவந்திகாவின் நீண்ட நாளைய எதிரி ரேகா தான். எதையும் யோசிக்காமல் இது 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 எப்படி சாத்தியம் என்றாள். அவளால் இன்னும் இதை நம்ப முடியவில்லை. நியூஸ் ஏஜென்சியில் அவந்திகாவிற்கு நீண்ட நாட்களாக கொடுக்கப்பட்ட வேலை மிஸ்ஸஸ் அரவிந்தை கண்டுபிடிப்பதுதான். இவள் மட்டும் மிஸ்ஸஸ் அரவிந்தாக இருந்திருந்தால் இவள் ஏன் அந்த டாஸ்கை அத்தனை திட்டுகளுக்கு பிறகும் முடிக்காமல் இருக்க வேண்டும் என்று யோசித்தவள், இருக்காது ரேகா, இது எதுவும் உண்மை இல்ல, இதெல்லாம் உன் கற்பனை என்று நினைத்த ரேகா ஸ்டேஜை பார்க்க ஸ்டேஜில் இன்னும் அவந்திகாவின் தோளில் கை போட்டபடி நின்றிருந்தான் அரவிந்த். இதுவரை அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து இப்போது அவன் ரேகாவை பார்க்கும் பார்வையில் கோபமும் கடுமையும் தெளிவாக தெரிந்தது. அப்புறம் எங்களோட பிரைவசிய இன்டரப்ட் பண்ணதுக்காகவோ எங்களை பத்தி தப்பான நியூஸ் எழுதி எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதுக்காகவோ நாங்க காசிப் நியூஸ் ஏஜென்சி மேல கேஸ் போடுறோம். நாளைக்கு என்னோட லாயர் வந்து உங்களை மீட் பண்ணுவாரு என்றான் ஆக்ரோஷமாக.